ஜூலை 26, 2025 இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ வீட்டில் இருக்கிற காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக டீயை சாப்பிட்டு விட்டு தீபக்கோடு சிறிது நேரம் விளையாடி விட்டு இன்றைக்கி கிளைமேட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வெளியே வந்துவிட்டோம். தைக்கால் தெருவில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை தைக்கால் தெருவில் இருக்கக்கூடிய ரஹமத் கோழிக்கறி சிக்கன் கடையில் கறியை வாங்கிவிட்டு சின்ன கடை தெருவில் இருந்த காய்கறி கடையில் ஒரு 250 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கிவிட்டு இதில் 10 நாள் வரைக்கும் வருங்க இந்த காய்கறி. அதுக்கப்புறம் சில ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் மயிலாடுதுறையிலேயே மிகப்பெரிய மாலான குறிஞ்சி மெட்ரோ மாலுக்கு சென்றிருந்தோம். அங்கே வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸ்டேஷனரி ஐட்டம் மேக்ஸிமம் நான் இங்கே தான் வந்து வாங்குவேன். ஸோ பல்காக வாங்குறப்போ நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குங்க. ஒரு 10 ரூபா பேனா வந்து 9 ரூபாய்க்கு இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே மட்டும் இல்லைங்க, மேலேயுமே ஸ்டேஷனரி ஐட்டம் இருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு அமைச்சிருந்தாங்க. அங்கே ஸ்டேஷனரி ஐட்டத்தையும் தாண்டி நிறைய பிளாஸ்டிக் வேர்ஸ்லாம் இருந்துச்சு. ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது. இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இப்போ தெர்மோ பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அது வந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஹீட் இருக்குங்க, அப்படி இப்படினாங்க. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ங்கிற மாதிரி எல்லா அவெஞ்சர்ஸ்க்கான டாய்ஸ் வந்து 80 ருபீஸ் 200 ருபீஸ்லேருந்து ஒரு 500, 550, 600, 650, 2000 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பியூர் மெயில் கண்டென்ட்டான காருங்க, இண்டிகோ காரில் ஆரம்பிச்சு ஸ்கார்பியோ வரைக்கும் எல்லா வகையான கார் டாய்ஸு. அதுக்கப்புறம் சரி நமக்கு தேவையான மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 135 ரூபா இருந்துச்சு பில்லு. இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கிவிட்டு இந்த வாரம் பர்ச்சேஸ் செய்வதற்காக மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஹம்மனாஸ் எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து விட்டோம். ஹோல்சேல் மற்றும் ரீட்டைல் அதான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணால் ரிலேட்டட் வீடியோவில் போடுறாங்க. அதுக்கப்புறம் லுகர் தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது என்ற காரணத்தினால் இது டவுன் பள்ளிக்கு சென்று தொழுது விட்டு வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக செல்லும்போது நம்மளை அழைத்த மாதிரி இங்கே ஒரு கடை இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அருணா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறையில் ரொம்ப 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 பழமையான ஒரு கடைங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 40 ரூபா தான் இருந்துச்சு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஆனால் இப்போ 60 ரூபா ஆக்கிட்டாங்க. டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழங்காலத்து கடைங்க. இது வந்து இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுற ஐஸ்கிரீம். இம்போர்ட் இது ஹோல்சேலில் வாங்கி கொடுக்குறதுலாம் கிடையாது. இது வந்து இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுற ஐஸ்கிரீம். ஒரு ஸ்கூப் வந்து 60 ரூபா. ஸோ இந்த 60 ரூபான்னு பார்க்காம அந்த அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும். ஒரு 2-3 மாதம் வரைக்கும் முன்னாடிக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தேன். அப்போ 40 ரூபாய்க்கு ஸ்கூப் சாப்பிட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் ரேட் ஏறி இருக்குது. விலைப்பட்டியலை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வீட்டில் சமைச்சு வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, காலையில் சிக்கன் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து குருமா, சிக்கன் கோழிக்கறி குருமா தேங்காய் அரைச்சி போட்டுருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரை பொரியல் மாதிரி செஞ்சுட்டு இது மல்லி துவையல், அதுக்கப்புறம் புளி கரைச்ச ரசம் எல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நிம்மதியாக ஜம் என்று அப்படியே ராஜா மாதிரி படுத்து தூங்கி எழுந்திரிச்சு இந்த நாளை ஈவினிங் வந்து விட்டது. நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு விட்டுட்டு குக்கு வித்து கோமாளியை பார்த்து விட்டு இந்த நாளைக்கு முடித்து கூட்டு பாய். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்ஸ்.